ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட்டு 8 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்த கொஸ்டின் பாருங்கள், நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். சரிங்களா, அது எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 199.5 மில்லியன் மக்கள். சரிங்களா, இந்த முதல் 3 இடம் பார்த்துக்கலாம். எக்ஸாமில் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் இடம் வந்து உத்தரப்பிரதேசம். எவ்வளோ பேருனா 199.5 மில்லியன் மக்கள். இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. எவ்வளோ பேருனா 112.3 மில்லியன் மக்கள். மூணாவது இடத்துலனா பீகார் 103.8 மில்லியன் மக்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு 3 இடம் பார்த்துங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் ஃபஸ்ட்டு 3 இடம் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார். அதே மாதிரி இந்தியாவில் வந்து மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். சரிங்களா, மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. 0.61 மில்லியன். சரிங்களா, 0.61 மில்லியன். அது மாதிரி பாருங்கள், 16.75 மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களில் முதலிடம் வகிக்கிறது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா அயோத்திதாசர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர் யார்? கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 12வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டீல் தான். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்த குடியரசுத் தலைவர்லாம் பார்த்துங்க, லிஸ்ட்டு பார்த்துங்க, ஆர்டர் மாற்றி கொடுத்து கேட்பாங்க. இல்லைனா எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அதோட இயரை கொடுத்துட்டு வந்து பொறுத்துக்க சொல்லுவாங்க. சரிங்களா, பொறுத்துக்களை கேட்கலாம். பார்த்துடலாம், குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டை பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, எந்த காலம் பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 1962. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்பவல்லி ராதாகிருஷ்ணன் என்பவர் தான். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1962லேருந்து 1967 வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. மூன்றாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசேன் என்பவர். இவர் வந்து 1967லேருந்து 1969 வரை இருக்கார். அடுத்து 4வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.வி. கிரி. சரிங்களா, 4வது குடியரசுத் தலைவர் வந்து வி.வி. கிரி. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1969லேருந்து 1974. சரிங்களா, வி.வி. கிரி. அடுத்து 5வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமது. சரிங்களா, 1974லேருந்து 1977. 6வது குடியரசுத் தலைவர் யாருன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. இவர் வந்து 1977லேருந்து 1982. 7வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பாருங்க கியானி ஜெயில் சிங் என்பவர் தான். 1982லேருந்து 1987. 8வது குடியரசுத் தலைவர் யாருன்னா ஆர் வெங்கட்ராமன். 1987லேருந்து 1992. 9வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பாருங்கள் சங்கர் தயார் சர்மா. சரிங்களா, இவர் வந்து 1992லேருந்து 1997 வரை இருந்திருப்பார். அடுத்து வந்து 10வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பாருங்கள் கே.ஆர். நாராயணன் என்பவர் தான் வந்து இருந்திருப்பார். 1997லேருந்து 2002 வரையும் இருந்திருப்பார். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அவரோட இயரும் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, எந்த காலம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். இவர் வந்து எந்த டைமில் வந்து குடியரசுத் தலைவர் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இது பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டீல். இவர் வந்து முதல் குடியரசுத் தலைவர், அதாவது முதல் பெண் குடியரசுத் தலைவர். சரிங்களா, இவர் வந்து எந்த காலத்தில் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2012 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி. இவர் வந்து 2012லேருந்து 2017 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்து ராம்நாத் கோவிந்த் என்பவர் வந்து இருப்பார் 14வது குடியரசுத் தலைவர். இவர் வந்து 2017லேருந்து 2022 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்து 15வது குடியரசுத் தலைவர். சரிங்களா, இப்போது இருக்கக்கூடியவங்க இவங்க ஏன்னா திரௌபதி முர்மு. சரிங்களா, 2022லேருந்து இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு கொஷின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வடலூரில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை வள்ளலார் நிறுவிய ஆண்டு. இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டாக, 1867. சரிங்களா, 1867ஆம் ஆண்டு வந்து வடலூரில் வந்து ராமலிங்க அடிகளார் இருக்காங்களா, அவங்க வந்து அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை வந்து நிறுவியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் மாதம். சரிங்களா, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு டிசம்பர். இந்த கூட்டத்தொடரெலாம் பார்த்துங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதோட பாருங்கள், 3 கால கூட்டத்தொடர் இருக்குது. அது எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்துடலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து பாருங்கள் 3 கூட்டத்தொடர். சரிங்களா, பாருங்கள் நிதி நிலை அறிக்கை கூட்டத்தொடர். இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் மே மாதம் வரை. அடுத்து பாருங்கள் மழை கால கூட்டத்தொடர். அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை. சரிங்களா, அடுத்து பாருங்கள் குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரை. அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர். ஆன்சர் விக்ரம் சாராபாய். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அக்னி சிறகுகள் என்ற நூலை இயற்றியவர். சரிங்களா, அக்னி சிறகுகள் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் என்பவர் தான் ஏற்றிருப்பார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நம்ம எடுத்துருக்க கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் எடுத்திருப்போம். அது மாதிரி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக எடுத்திருப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டினோட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யாருன்னு இருக்கிறாங்க. சரிங்களா, இதை நிரூபித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் இன்ஜன் ஹவுஸ். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1993 தான் கரெக்ட். மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. அடுத்து பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் கால்டுவெல் என்பவர் தான். சரிங்களா, இவர் வந்து 1856 வந்து இந்த நூலை வந்து இயற்றியிருப்பார். சரிங்களா, அடுத்து பாருங்கள். புவியின் சுற்றளவு டேஷ் கிலோமீட்டர். சரிங்களா, இதோட ஆன்சர் பாருங்கள் 6371 கிலோமீட்டர். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 6371 கிலோமீட்டர் புவியின் சுற்றளவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர். சரிங்களா, தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து ரிக்டர் அளவையின் குறைந்தபட்ச அளவு. சரிங்களா, ரிக்டர் அளவை இருக்குங்களா, இதோட குறைந்தபட்ச அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. இந்த ரிக்டர் அளவு எதுக்கு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து நிலநடுக்கத்தை அளவிட தான் வந்து ரிக்டர் அளவு பயன்படுகிறது. சரிங்களா, நிலநடுக்கத்தை அளவிட தான் நிலநடுக்கத்தை அளவிட தான் வந்து ரிக்டர் அளவு பயன்படுகிறது. இதோட குறைந்தபட்ச அளவுன்னு பார்த்தீங்கன்னா 0. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. CaSO4 2H2O என்பது எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம். சரிங்களா, CaSO4 2H2O வந்து எதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஜிப்சத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1891 சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை வெளியிட்டவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் என்பவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். அதாவது ஜி சுப்பிரமணியம் என்பவர் வந்து 1891 வந்து சுதேசமித்திரன் என்ற வந்து தேசிய பருவ இதழை வந்து வெளியிட்டவர். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.